So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 இமேஜ் தெரியும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு லெட் see தட் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஃபியூச்சரில் என்ன ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நியூ சைக்கிள் பாஸ்டில் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. மேபி நிறைய ஒரு சில கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏதாவது நடந்திருக்கும். நிறைய ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கலாம். சடனாக ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் சடனாக ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு சின்னதா ஒரு டாபிக் எடுத்து அதுவே ஒரு பெரிய அளவுக்கு வந்து போயிருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு ஃபைட் அது வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா அகெயின் அந்த இடத்துல ஒரு ரீயூனியன் கண்டிப்பா வந்து நடக்கும். நீங்க எதை நினைச்சும் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசதான் வந்து செய்வாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அகெயின் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சைக்கிள் அங்க வந்து ஃபார்ம் ஆக தான் வந்து செய்யும். ஸோ மேக்ஸிமம் இந்த ரீடிங்கை வந்து பாக்குறவங்க மேபி 10-10 அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்க 10-10 அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபார் த செட் டு பீப்புள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க செகண்ட் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் என்ன ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். when it comes to this ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில பயம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு சில இஷ்யூஸில் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பயம் இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஏதாவது செப்பரேட் ஆயிருமா, இல்லை ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் மாதிரி கொண்டு போயிருமா அப்படின்ற ஒரு சில பயம் உங்களுக்கு வந்து இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கைடன்ஸ் தாங்க. லைக் இந்த இந்த ரைட்டாக இருக்க சுச்சுவேஷன்ஸை எவ்வளோ தூரம் உங்களால் காம் டவுனாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு காம் டவுனாக வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பயப்படுறீங்க, ஓகே. உங்களோட பயத்தை வந்து நீங்கள் ஒரு கோவமாக மட்டும் வெளிப்படுத்திடாதீங்க. இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் சில விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ லைக் உங்களுக்கு அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ லிட்டில் பிட் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கோவப்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு காமா ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அங்கே வந்து இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஏதாவது கோவப்பட்டோ ஸோ அவங்க பேசுகிறாங்க அப்படின்றக்காக நம்மளும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஈகோ அங்கே வருது அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பயத்தை தான் வந்து கொண்டு போய் முடியும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது.